அல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 119 சங்கீதங்களில் வசனங்களை தியானிக்க சொல்ல தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 119 சங்கீதம் கர்த்தருடைய வார்த்தையின் மேலுள்ள அந்த விசேஷித்த காரியங்களை நமக்கு கற்பிக்கிறது. மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதக்காரர் மிகவும் அருமையாக 22 எபிரேய எழுத்துக்களின் தலைப்புகளோடு ஒவ்வொரு தலைப்பின் கீழும் 8 வசனங்களாய் அடுக்கி மொத்தம் 176 வசனங்களை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆலை முதல் தவ் வரைக்கும் அந்த எழுத்துக்களின் அடிப்படை எபிரேய எழுத்துக்களின் தலைப்பின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கான ஒரு மிக நல்ல தேவனுடைய ஸ்லாக்கியத்தை அது வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு வசனத்திலும் ஆண்டுடைய வசனத்தை குறித்ததான காரியங்கள், வேதம் அல்லது சாட்சிகள், வள்ளிகள், கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனைகள் என்று சொல்லி பல விதங்களிலும் அந்த வேத எழுத்துக்களை, வேத வசனங்களை, அதனுடைய காரியங்களை குறித்து நமக்கு அறிவிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசிப்பதற்கு முன்பதாக இதில் உள்ள ஒரு பகுதியை நாம் வாசித்து ஜெபித்து ஆரம்பிப்பது மிகவும் நன்றாயிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் எபிரேய மொழியிலே, அந்த அடுக்கு மொழியிலே, கவிதை நடையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே முதல் வசனம் வாசிக்கும் பொழுதே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது நாம் பாக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது ஆற்றல் உள்ளது, ஜீவன் உள்ளது, அது ஆவியும் உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. மகிமை உண்டாவதாக. அந்த படிப்பதனால் நமக்கு நித்திய ஆசீர்வாதங்கள் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அது நமக்கு ஜீவனை தருகிறது. மகிமை உண்டாவதாக. இந்த வேதத்தின் வாக்கியங்களை உள்ள ஒவ்வொரு வேத வாக்கியங்களில் உள்ள காரியங்களையும் அவை எவ்வளவு சிறப்பானவை என்பதை நமக்கு காட்டித் தருகிறது. சில இடங்களிலே 100 வசனத்துக்கு பதிலாக சாட்சிகள் என்று போடப்பட்டிருக்கும். தேவனுடைய சாட்சிகள் ஆண்டவருடைய வசனங்களே நமக்கு சாட்சிகளாய் மாறுகிறது. மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வழிகள் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரமாணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழும் தேவபக்திக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குமாறு ஆண்டவருடைய வசனங்கள் வழியை சுத்தம் பண்ணுகிறது. வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான் என்று சொல்லி ஒரு கேள்வி வைத்து அது பதில், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளினால்தானே என்று ஆண்டவருடைய வசனத்தை குறித்ததான காரியங்களை
நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சமயம் உண்டாவதாக. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. இங்கே மிகவும் சிறப்பாக நேரத்தில் ஒரு காரியம், கர்த்தருடைய பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாயிருப்பேன், சிறுமியில் எனக்கு அது ஆறுதல், நிறைய என் பங்கு, நான் உபத்திரவப்பட்டது வார்த்தையை நான் காத்து நடக்கிறேன் என்றெல்லாம் வசனங்களை படிக்கும் பொழுது சர்ம தேவன் தாமே வேதாந்தத்தின் ஒரு வாஞ்சையை நம்மை உருவாக்குவாராக. மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.